சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல அவுட்கம் த வோல்ஸ் அப்படிங்கிற கனடியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் விஆர் ஓடிடில தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை சர்வைவல் த்ரில்லரா கொடுத்திருக்காங்க. மூணு கேரக்டரை மையமா வச்சு ஒரு த்ரில்லரை கொடுத்திருக்காங்க. சோஃபி, நோலன், கயல் இந்த 3 பேரை மையமா வச்சுதான் கதை அப்படிங்கிறதே போகும். சோஃபி, நோலன் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. சோஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் ஃபேமிலி பேக்ரவுண்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க பிரசன்டா ஒரு சாஃப்டான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நோலனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்காக அவருக்கு இந்த வேட்டையாடுறத பத்திய ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அதுக்காக சோஃபியுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய கயலை கூப்பிடுறாங்க. கயல், சோஃபி இவங்க 2 பேருக்கும் ஒரு விதமான நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுது. சோ இதை பார்த்து ஒரு விதமான பொறாமப்படுறாரு நோலன். சோ இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா சோஃபி, கயல் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு மானை வேட்டையாடும் போது திடீர்னு ஒரு ஊல்ஃப் வந்து நிக்குது. சோ அந்த ஊல்ஃப் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. அண்ட் இறுதியா மீண்டும் நம்ம நாயகி வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடினாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய இனிஷியல் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை மையமா வச்சு கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹண்டிங் மோட்ல ஒரு சர்வைவல் த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் குறிப்பா அந்த ஊல்ஃப் வந்ததுக்கு பிறகு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, சோ அது ரிலேட்டடா வரக்கூடிய அந்த ஸ்டன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அந்த அட்டாக்கா இருக்கட்டும், அந்த லொகேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நீட்டா கொண்டு போயிருந்தாங்க. பட் அந்த ஹண்டிங் ரிலேட்டா வரக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் போர்ஷனா தான் இருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹண்டிங் சர்வைவல் த்ரில்லரா இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க எதிர்பார்த்தேன். பட் குறைஞ்சபட்சமா குறைவாதான் அந்த காட்சிகள் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூலயாவது ஏதாவது வித்தியாசமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஆரம்பிச்ச விதம் அப்படிங்கிறது ரொம்ப நீட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அதையுமே முழுமையா முடிக்காம அதையுமே பாதியிலே நிறுத்திருப்பாங்க. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஹண்டிங் சர்வைவல் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஐடியாவா நல்லா இருந்தாலும் அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சுமாரான படமா தான் கொடுத்திருக்காங்க. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எப்படி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த ஒரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.